சந்தையில் எண்ணெய் விலை 2 மடங்கு உயர்வு. செலவுகளை விவேகமாக கையாள மலேசியர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். அறிவே ஆபத்தை தடுக்கும் வேலி. இளையோருக்கு வலுவான கல்வி, விழிப்புணர்வு, தெளிவு மிக முக்கியம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. செலவுகளை விவேகமாக கையாள்வீர். ஈரானில் போர் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என கருதப்படும் நிலையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். உலக சந்தையில் எண்ணெய் விலை 2 மடங்கு உயர்ந்திருப்பதையும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்திருந்தாலும் மலேசிய குடிமக்களுக்கான உதவித்தொகை அளிக்கப்பட்ட ரான் 95 பெட்ரோல் விலையை 1 ரிங்கிட் 99 சென்னாக நிலைநிறுத்த அரசு தொடர்ந்து முனைப்புகள் மேற்கொண்டு வருகிறது. இஸ்ரேலும் அதன் ஆதரவு நாடுகளும் தொடரும் அட்டூழியங்களால் எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடக்க இயலவில்லை. எரிபொருள், எரிவாயு, பொறியியல் கருவிகள் முதலியவற்றை ஏற்றியிருக்கும் 200க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் அங்கு கிடக்கின்றன என பிரதமர் கூறினார். யுக்ரைன் ரஷ்யா போரினால் ஐரோப்பிய நெருக்கடி காரணமாக தீவனங்கள் விலை அதிகரித்திருப்பதையும் டத்தோஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார். மேற்காசியாவில் தீவிரமடையும் மோதலால் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையே மூண்டிருக்கும் பிளவை கண்டு பிரதமர் கலக்கம் தெரிவித்தார். இஸ்ரேலின் கொடூர வன்மம் புதிய பதற்றத்தை மட்டும் மேலோங்கச் செய்யவில்லை, மாறாக அந்த வட்டாரத்தில் நிலையற்ற சூழலையும் ஏற்படுத்தியிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். மேற்காசிய நிலவரம் குறித்து கலந்துரையாடவும் மீண்டும் ஒற்றுமையை வலுப்படுத்துவது குறித்தும் பிரதமர் கத்தார், ஐக்கிய அரபு சிற்றரசு, பஹ்ரைன் போன்ற சில இஸ்லாமிய நாட்டு தலைவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார். எப்பேற்பட்ட மோதலாயினும் அது இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது, மாறாக நம் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும், அணுக்கமாக்கும் ஊக்கியாக மாற வேண்டும் என்றார் அவர். இஸ்ரேலின் கொடூரத்தை மலேசியா வன்மையாக கண்டிக்கிறது. ஆனால் யூதப்படை ஓர் இஸ்லாமிய நாட்டை தாக்கியதன் பின் விளைவை ஏனைய இஸ்லாமிய நாடுகள் அனுபவிப்பதும் மோதல் முற்றி அவற்றுக்குள் கடும் பிளவு ஏற்படுவதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது என டத்தோஸ்ரீ அன்வார் எடுத்துணர்த்தினார். மோதல் உச்சமடைந்திருக்கும் மேற்காசியாவின் ஆபத்தான பகுதிகளில் இருந்து மலேசியர்களை மீட்கும் அல்லது இடம் மாற்றும் திட்டத்திற்கு அரசு கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளது. அந்த மீட்பு பணிகள் அவசியமாயின் முடுக்கிவிடப்படலாம். மேற்காசிய நாடுகளில் பாதுகாப்பு அம்சங்கள் மோசமடைந்து வரும் நிலையில் அமைச்சரவையின் முடிவுக்கு காத்திராது அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க அது வகை செய்யும் என வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சு மற்றும் தொடர்புடைய எல்லா நிறுவனங்களுடனும் இணைந்து MKN தேசிய பாதுகாப்பு மன்றம் மேற்காசிய நிலவரத்தை அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. தொடர்புடைய நாடுகளில் மலேசிய தூதரகமும் செயல்பாட்டில் உள்ளது. ஆகவே தேவை ஏற்படுமாயின் மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாக முடுக்கிவிடப்படும். இந்நிலையில் பதற்றம் மேலோங்கியுள்ள பகுதிகளில் வாழும் மலேசியர்கள் ராணுவ தளம் போன்ற ஆபத்தான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். அதேவேளை மோதல் காரணமாக வான் போக்குவரத்து இடையூறால் பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் தங்களின் நிலவரம் குறித்து மலேசிய தூதரகத்திடம் அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ முகமது ஹசான் குறிப்பிட்டார். பயங்கரவாத சித்தாந்தங்களால் சிறார் எளிமையாக ஈர்க்கப்படக்கூடாது, அதனால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதனை தடுக்க இளையோர் வலுவான கல்வி, தகவல் விழிப்புணர்வு போன்றவற்றை பெற்று புத்தி கூர்மையுடையவர்களாக விளங்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். வெடிகுண்டுகளை தயாரிக்கும் வழிமுறைகள், தவறான போதனைகள் என ஐசிஸ் பயங்கரவாத கும்பலின் ஆபத்தான சித்தாந்தங்களால் கவரப்பட்ட
18-19 வயதே நிரம்பிய இளையோர் குறித்து தேசிய போலீஸ் படை தலைவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். நல்வாய்ப்பாக அது மோசமடைவதற்குள் சிறப்பு நடவடிக்கைகள் மூலம் போலீசார் தொடர்புடைய பயங்கரவாத கும்பலின் நடவடிக்கையை முறியடித்துவிட்டனர். ஆனால் இதை அப்படியே விட்டுவிட முடியாது. வருங்காலத்தின் சுடரொளியாய் விளங்கும் இளையோருக்கு சரியான கல்வி அறிவும் தகவலும் தெளிவும் விழிப்புணர்வும் புகட்டப்படுவது அவசியம். அடிப்படை அறிவே ஆபத்தின் தடுப்பாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் எடுத்துரைத்தார். டயேஷ் பயங்கரவாத கும்பலின் சித்தாந்தங்களை மையமாக கொண்ட நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஐயுறப்படும் இளையோர் 60 மீதான விசாரணை அதனை நிறைவு செய்ய அவகாசம் தேவைப்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நாசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அது வட்டார நாடுகளை உட்படுத்திய தீவிரவாத நடவடிக்கைகளாக இருப்பின் அது குறித்து சம்பந்தப்பட்ட நாடுகளின் அதிகார தரப்புடன் கலந்துரையாடப்படும். டயேஷ் பயங்கரவாத கும்பல் இங்கு இயங்கினரா, வெளிநாடுகளை மையமாக கொண்டு செயல்பட்டனரா என்பது மீதான தகவல்கள் அவர்களின் உதவியுடன் திரட்டப்படும். அவற்றை திரட்ட அவகாசம் வேண்டும் என்பதால் இது 2 அல்லது 3 நாட்களில் நிறைவு செய்யப்படக்கூடிய புலனாய்வு அன்று என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என டத்துஸ்ரீ சைஃபுடின் நாசுத்தியோன் குறிப்பிட்டார். இதனிடையே பயங்கரவாத குழுவின் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 60 கைது செய்யப்பட்டதாக டத்துஸ்ரீ முகமது காலிட் கூறினார். சிறார் மற்றும் இளைஞர்களை உட்படுத்திய தாக்குதல்களை திட்டமிடுதல், பயங்கரவாத சித்தாந்தங்களை பகிர்தல், ஆள் சேர்ப்பு முதலிய ஆபத்தான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டது போலீசாரின் உளவு நடவடிக்கை வாயிலாக தெரியவந்தது. அது தொடர்பில் 16 முதல் 21 வயதுக்கு உட்பட்ட அந்த 60 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் என டத்துஸ்ரீ முகமது காலிட் தெரிவித்தார். 2012 சொஸ்மா சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சித்த அதே வேளையில் நாட்டின் நிலைத்தன்மைக்கு ஊறு விளைவித்த குற்றச்சாட்டு அதன் தொடர்பாக விசாரணைக்கு உதவ 3 இருந்து போலீஸ் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக தேசிய போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். அனைத்துலக ஊடக நிறுவனத்துடன் தொடர்புடைய செல்வாக்குமிக்க நபர்களிடம் இருந்து இதுவரை 3 வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என டத்துஸ்ரீ முகமது காலிட் குறிப்பிட்டார். அத்துடன் இதுவரையில் நடத்தப்பட்ட விசாரணைக்கும் SPRM மேற்கொள்ளும் வழக்கிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அவர் கூறினார். முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாகவும் இறை நம்பிக்கைக்கு வலுவூட்டுவதாகவும் வாழ்க்கைக்கு அர்த்தமூட்டுவதாகவும் திருக்குர்ஆன் போதனைகள் விளங்குகின்றன. நல்வாழ்வும் நாகரிகமும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்குவதில் அல் குர்ஆனை முஸ்லிம்கள் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். திருக்குர்ஆன் என்பது இறை நம்பிக்கையை வலுப்படுத்தவும் ஆன்மாவை புனிதமாக்கவும் மட்டும் இறைவனால் மண்ணுக்கு இறக்கப்பட்டதன்று. நபிகளாரின் போராட்டங்களை முஸ்லிம்கள் படிப்பினையாக கொள்வதற்கான வரலாற்று பதிவாக திருக்குர்ஆன் விளங்குவதை பிரதமர் சுட்டினார். அந்த புனித நூலில் இடம்பெற்றிருக்கும் வரலாற்றை மெத்தனமாக கருதக்கூடாது. மாந்தரின் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளவும் கடந்த கால அனுபவங்களை படிப்பினையாக கொள்ளவும் நடப்பு சவால்களை எதிர்கொள்வதில் முஸ்லிம் சமூகத்துக்கு வழிகாட்டியாக கருதவும் திருக்குர்ஆன் முக்கியமாக விளங்குகிறது என அவர் குறிப்பிட்டார். நோன்பை கடைபிடிக்கவும் திருக்குர்ஆனை ஓதவும் மட்டும் ரமதான் மாதம் கொண்டாடப்படவில்லை. மாறாக திருக்குர்ஆன் மண்ணுக்கு இறக்கப்பட்ட உச்ச சம்பவத்தை கொண்டாடவும் இந்த புனித மாதம் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என சமூக ஊடக பதிவில் டத்துஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். உள்துறை அமைச்சு இதுவரையில் 1050 திருக்குர்ஆன் படிவங்கள் மற்றும் அது சார்ந்த உபகரணங்களை அச்சிட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்க அங்கீகரித்துள்ளது. இது சந்தையில் விற்கப்படுவதற்கு முன் அதனை அமலாக்க மற்றும் கட்டுப்பாட்டுத்துறை சரிபார்க்க வேண்டும். திருக்குர்ஆன் அச்சீட்டில் எந்த ஒரு பிழையும் நேராமல் இருப்பதை உறுதி செய்வதே அதன் முதன்மை நோக்கமாகும் என டத்துஸ்ரீ சைஃபுடின் கூறினார். கடந்த ஆண்டு 1986 திருக்குர்ஆன் படிவ அச்சகச் சட்டத்தின் கீழ்
59,946 திருக்குர்ஆன் நூல்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை அவர் சுட்டினார். அதன் தொடர்பில் 302 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டதாகவும் 12,048 வளாகங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் டத்துஸ்ரீ சைஃபுடின் தெரிவித்தார். நோன்பு பெருநாள் பரிசு. நாடு முழுவதும் உள்ள தேசிய தகவல் பரவல் மையம் நாடி பணியாளர் 2196 பேருக்கு 1000 ரிங்கிட் சிறப்பு தொகை வழங்கப்படுகிறது. தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாமி ஃபட்சேல் இதனை அறிவித்தார். தொடர்பு முனைப்புகளை பரப்புவதிலும் மக்களுக்கான இலக்கவியல் முன்னெடுப்புகளை வலுப்படுத்துவதிலும் கடப்பாட்டுடன் கடமையாற்றும் நாடி பணியாளர்களை பாராட்ட இந்த சிறப்பு நிதி உதவி வழங்கப்படுகிறது. நோன்பு பெருநாள் உட்பட வேறு எப்போதும் அவர்களுக்கு சிறப்பு நிதி வழங்கப்பட்டதில்லை என்பதை அமைச்சர் சுட்டினார். எம்சிஎம்சி வரலாற்றில் மதானி அரசு முதன்முறையாக இந்த நிதி உதவியை வழங்குவதாகவும் அவர் விவரித்தார். குறிஞ்சி வீடமைப்பு திட்டத்தில் இயங்கும் நாடி மையத்தில் 2026 பெருநாள் சந்தையை தொடக்கி வைத்த பின் டத்து ஃபாமி ஊடகத்தாரிடம் பேசினார். நாடளாவிய அளவில் மார்ச் 14ஆம் தேதி வரை நாடி சந்தைகள் இயங்கும். 2,80,00,000 ரிங்கிட்டுக்கும் கூடுதல் மதிப்பிலான விற்பனை. தொழில் முனைவு காப்பக திட்டம் வாயிலாக நாட்டில் உள்ள 700 குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் டிக்டாக் ஷாப் தளத்தில் வெற்றிகரமாக அந்த விற்பனை மதிப்பை ஈட்டியுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சேம் தெரிவித்தார். தொழில் முனைவு மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட திறன் மேம்பாடு மற்றும் இலக்கவியல் அறிவை வலுப்படுத்தும் திட்டங்கள் வாயிலாக அந்த விற்பனை ஈட்டப்பட்டது. அந்த விற்பனையை பதிவு செய்த 700 பேரில் 74 விழுக்காட்டினர் மகளிர் தொழில் முனைவர்கள் ஆவர். நாட்டில் அதிவேக வளர்ச்சி கண்டு வரும் இலக்கவியல் பொருளாதார துறையில் மகளிர் வணிகர்களின் வலுவான பங்கேற்பை அஃது உணர்த்துவதாக ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் அதேவேளை ஆற்றல் வாய்ந்த மலேசிய முத்திரைகளை உருவாக்கும் பொருட்டு உள்ளூர் தொழில் முனைவோரின் திறன் தொடர்ந்து பட்டை தீட்டப்படும். அரசு மற்றும் தனியார் துறைகளின் ஒத்துழைப்பின் வாயிலாக இலக்கவியல் வணிக ஆற்றலை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை குஸ்காப் முன்னெடுக்கும் என அமைச்சர் உறுதியளித்தார். தகுதியுடையோருக்கு இம்மாதம் 2ஆம் வாரம் தொடங்கி வரித்தொகை திரும்ப செலுத்தப்படும். 2025 மதிப்பீட்டு ஆண்டுக்கான BNCP வருமான வரி அறிக்கை படிவத்தை சமர்ப்பிக்கும் தனி நபர் வரி செலுத்துவோர் அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம். உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் வாடிக்கையாளர் சாசனத்திற்கு இணங்க ஃபைலிங் மின்னியல் கோப்பு வாயிலாக அனுப்பப்படும் BNCPக்கான திரும்ப செலுத்தும் தொகை 30 வேலை நாட்களில் பரிசீலிக்கப்படும். வழக்கமாக சமர்ப்பிக்கப்படும் அந்த படிவத்திற்கான தொகையை பரிசீலிக்க 90 வேலை நாட்கள் வரை பிடிக்கும். சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்கள் முழுமையாகவும் சரியாகவும் இருக்கும் அதே வேளையில் மறு ஆய்வு தேவையில்லை என்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே சம்பந்தப்பட்டோர் பணத்தை திரும்ப பெறலாம். பொருளக கணக்கு சார்ந்த தகவல்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு வரி செலுத்துவோர் அறிவுறுத்தப்படுகின்றனர். தொகையை திரும்ப செலுத்தும் நடைமுறை சுணக்கம் காணாமல் இருக்க அதன் மூலம் உறுதி செய்ய இயலும். 3,30,00,000 ரிங்கேட் தேசிய நிலநதி கூட்டுறவு சங்கம் NLFCS பதிவு செய்த நிகர லாபம். அதன் அடிப்படையில் இவ்வாண்டும் சங்க உறுப்பினர்களுக்கு 8 விழுக்காடு லாப ஈவு வழங்கப்படும் என கணிக்கப்படுகிறது. வரும் காலங்களில் NLFCS லாபகரமான முதலீட்டு திட்டங்களில் மட்டுமே கால் பதிக்கும் என அதன் நிர்வாக இயக்குநர் டத்தோ பா சகாதேவன் தெரிவித்தார். அது மட்டுமின்றி உறுப்பினர்கள் நலன் காக்க பல்வேறு முன்னெடுப்புகள் கையாளப்படவிருப்பதை அவர் சுட்டினார். 1960 மே 14ஆம் நாள் தோற்றம் கண்ட NLFCS-இல் தற்போது அங்கம் வகிப்போர் எண்ணிக்கை 60,000-ஐ தொடுகிறது. உலக சந்தையை பொறுத்தவரைக்கும் சூழலுக்கு தகுந்தாப்புல இருக்கு. ஸோ அதை எப்படி வரும்ன்றது அப்புறம் தான் பார்க்கணும். ஆண்டு பொதுக்கூட்டத்தில் முடிவெடுத்தோம். இந்த மாதிரி போனஸ் ஷேர் 50 இருக்கிற ஒரு வெள்ளிக்கு இன்னொரு 50 காசு கொடுக்குறதா. ஏற்கனவே 2017 50 காசு கொடுத்து முடிச்சிட்டோம். முடிவெடுத்து அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி அது பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டோம்.
இப்போ வந்து இன்னொரு 50 காசு நம்ம பட்டுவாடா பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் பணம். ஆனால் இன்னும் அரசாங்கத்துலேருந்து இப்போ அது பதில் வரல. குலிமில், கெடா, பெர்லிஸ், பினாங்கு ஆகிய மாநிலங்களை உட்படுத்திய வட்டார பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். அதில் திரளானோர் பங்கேற்றனர். நான் இந்த கூட்டுறவு கழகத்திலே ஒரு உறுப்பினராக சேரும்போது பல நன்மைகளை கூறி இதில் என்னை அங்கத்தினராக சேர்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்ததோட மேற்கொண்டு நல்ல சிறப்பான முறையிலே இவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு 42 வருஷமாக மெம்பராக இருக்கேன். இந்த கோஆப்ரேட்டிவ்ல வந்து நன்மை என்னன்னா, எனக்கு மாதம் ஒரு 55 வெள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் 55 வெள்ளி இப்போ உள்ள நிலைமைக்கு 55 வெள்ளி அது போதாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை கூட்டி கொஞ்சம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதில் என்ன நன்மைகள்னா, எதுவும் இந்த ஸ்கூலில் பகுதியில் உதவி எதுவும் கேட்டுமா அவங்க நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது இந்த கோயில் பிரச்சனைகளோ வசூல்களோ எதுனா கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த ஒரு நம்ம எதோ கேட்டாலும் அவங்க வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. எதை பற்றி ஒரு நம்மளுக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனையோ இல்லை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒன்று கேட்டாக்கா அவங்க நல்ல ஒரு இது செஞ்சு கொடுக்குறாங்க. நாட்டில் இயங்கும் முதன்மை கூட்டுறவு சங்கங்களில் ஒன்றாக NLFCS விளங்குகிறது. பொருளாதார திட்டங்களில் தீவிரமாக ஈடுபடும் அதே வேளையில் தமிழ் இலக்கியம் சார்ந்த துறையிலும் அது உரிய பங்களிப்பை வழங்குகிறது. முன்னாள் மக்கள் நிகராளிகள் 16 பேர் மீதான அடிலான் கட்சியின் தண்டம் 14ஆம் பொது தேர்தலுக்கு முன் வரையறுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை மீறக்கூடாது எனவும் மீறினால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் அதில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக PKR தகவல் பிரிவு தலைவர் டதோஃபாமி ஃபட்சேல் தெளிவுபடுத்தினார். நடைமுறையில் உள்ள அந்த ஒப்பந்தத்தை மீறும் மக்கள் நிகராளிகளுக்கு எதிராக PKR நடவடிக்கை எடுக்கும் என அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் அடிலான் கட்சி வேட்பாளர்களும் கையெழுத்திட்டதை டதோஃபாமி சுட்டிக்காட்டினார். அந்த ஒப்பந்தம் கட்சி வேட்பாளர்கள் வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு ஏற்ப செயல்படவில்லை எனில் அவர்கள் எதிர்நோக்க வேண்டிய விளைவுகளை நினைவுறுத்துகிறது. 14வது பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கட்சியிலிருந்து வெளியேறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தலா 1 கோடி ரிங்கிட் தண்டம் செலுத்தும்படி PKR நேற்று வழக்கு பதிவு செய்தது. நாளுக்கு நாள் பல்வேறு வடிவங்களில் உலக சிக்கல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அரசையும் மக்களையும் இணைக்கும் முதன்மை பாலமாக ஊடகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இன்றைய சூழலில் மக்களை சரியான நம்பகமான தகவல்கள் சென்றடைவதை உறுதி செய்ய அது அவசியம் என மலேசிய ஒளிபரப்புத்துறை தலைமை இயக்குநர் அஷ்வத் இஸ்மாயில் வலியுறுத்தினார். உலகாய சூழல் சிக்கலாய் உருவெடுக்கும் இத்தருணத்தில் மலேசியா அதன் உள் வலிமையை வலுப்படுத்துவது அவசியம். ஊடகம், அரசு, மக்கள் ஆகியோருக்கு இடையிலான உறவை பலப்படுத்துவதும் அதில் அடங்கும். எல்லோரையும் உள்ளடக்கிய துல்லியமான விரிவான தகவல்களையும் அரசாங்கத்தின் முனைப்புகள் மற்றும் கொள்கைகளை கொண்டு சேர்க்கும் தொடர்பு ஊடகமாக RTM சேவையாற்றி வருகிறது. மக்களை அணுகும் கடப்பாட்டில் அது உறுதியாக உள்ளதாக அஷ்வத் கூறினார். கூச்சிங்கில் 2026 சரவாக் ரமதான் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்லமாபகி மலேசியா கலந்துரையாடலில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போது அவர் அவ்வாறு பேசினார். மருத்துவராவதும் சுகாதாரத்துறையில் வல்லுநராவதும் உங்கள் கனவா? அந்த கனவை நனவாக்க உரிய ஆலோசனை தேவையா? UPU விண்ணப்பத்தில் சிக்கலா? உரிய வழிகாட்டுதல் உங்களுக்கு கட்டணமின்றி உயர்கல்வி அமைச்சின் அதிகாரி, மருத்துவ படிப்பு குறித்த அனுபவமிக்க ஆலோசகர் பங்கேற்கும் இயங்கலை கருத்தரங்கு மார்ச் 8ஆம் தேதி SPM மாணாக்கருக்கு காலை மணி 10:30க்கும், SCPM அல்லது அதற்கு சமமான படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கு நண்பகல் மணி 12:30க்கும் நடைபெறுகிறது. மேலதிக தகவல்களுக்கு திரையில் காணும் தொலைபேசி எண்ணையும் மின்னஞ்சலையும் அணுகலாம்.
தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஈரானிய மக்களுக்கு மலேசியா ஆறுதல் தெரிவித்தது. உச்ச தலைவர் அலி கமேனே உட்பட நூற்றுக்கணக்கானோரை இழந்து வாடும் ஈரானுக்கு மலேசியர்கள் சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார் பிரதமர். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியதாக பிரதமர் தெரிவித்தார். இக்கட்டான தருணத்தில் இருக்கும் ஈரானுக்கும் அதன் மக்களுக்கும் மலேசியா ஆதரவாய் இருக்கும் என டத்தோஸ்ரீ அன்வார் அப்போது ஆறுதல் கூறினார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் தெஹ்ரானில் நடத்திய கூட்டு தாக்குதலில் பள்ளி மாணாக்கர் 185 பேர் உயிர் இழந்தது பற்றியும் அவர்கள் இருவரும் பேசினர். ஒரு நாட்டின் இறையாண்மையை இராணுவ நடவடிக்கை வாயிலாக பறிக்கும் செயலை கண்டிக்கும் மலேசியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நீடித்தால் உலக அமைதியும் நிலைத்தன்மையும் நல்வாழ்வும் பாதிக்கும் என்ற கவலையையும் அவர் வெளிப்படுத்தினார். பதற்றம் தணிக்கப்பட வேண்டிய அவசியத்தை அந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தியதுடன் வட்டார நெருக்கடிக்கு அமைதி தீர்வு காண்பதற்கான அரசு தந்திர முயற்சிகளை வலுப்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டது. நீடிக்கும் பாலஸ்தீன விவகாரத்திலும் அனைத்துலக சமூகம் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதை இரு தலைவர்களும் தங்கள் உரையாடலில் நினைவுறுத்தினர். ஈரானின் புதிய உச்ச தலைவர் தேர்வு விவகாரத்தில் தலையிடுகிறார் அமெரிக்க அதிபர். டொனால்ட் ட்ரம்பின் அந்த செயலை கடுமையாக சாடினார் ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் சயீத் இராவானி. ட்ரம்பின் அந்த செயல்பாடு பிற உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது எனும் ஐநா சாசனத்துக்கு முரணானது என்பதை அமீர் சுட்டினார். ஈரான் விடுதலையும் இறையாண்மையும் பெற்ற நாடு. உள்நாட்டு விவகாரங்களில் அந்நிய தலையீடுகளை ஒருபோதும் அது அனுமதிக்காது என அவர் திட்டவட்டமாக கூறினார். இவ்வேளையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் தேர்வு அந்நாட்டு அரசமைப்பு படியும் மக்களின் அவாவுக்கு இணங்கவும் நிச்சயம் நடைபெறும் என அமீர் உறுதியளித்தார். இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட அலி கமேனேயிக்கு மாற்றாக புதிதாக உச்ச தலைவரை தெரிவு செய்வதில் அமெரிக்கா பங்கேற்க வேண்டும் என முன்னதாக ட்ரம்ப் வலியுறுத்தினார். இதனிடையே மேற்காசியாவில் தொடரும் போரை ஈரான் நிபந்தனையின்றி நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலுடன் சேர்ந்து போரை முதலில் தொடங்கிய அமெரிக்கா இப்போது இந்த நிபந்தனையை முன்வைத்திருக்கிறது. லெபனான் மீது தொடர் வான் தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் தெஹ்ரானிலும் போரை விரிவுபடுத்தியிருக்கும் நிலையில் ட்ரம்ப் இந்த கூற்றை வெளியிட்டார். தெஹ்ரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கி ஒரு வாரமாகிய நிலையில் ஈரானில் 3000க்கும் மேற்பட்ட இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாக வாஷிங்டன் ராணுவம் தெரிவித்தது. மேற்காசியாவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த போர் வட்டார நாடுகளையும் கடந்து வளைகுடா சுற்றிலும் குழப்பத்தையும் உலகளவில் ஆற்றல் மற்றும் போக்குவரத்து துறைக்கு பெரும் தாக்கத்தையும் உண்டாக்கியுள்ளது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும் சூழலில் அரசு தந்திர பேச்சுக்களை தொடங்கும்படி ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குத்தரேஷ் வலியுறுத்தினார். இம்மாதம் 28ஆம் தேதி முதல் 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட இந்தோனேசியர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. இதனால் போதைப்பொருள், வன்பகடி, மோசடி, ஆபாச படங்கள் போன்ற இணைய அச்சுறுத்தல்களில் இருந்து இளையோரை காக்க முடியும் என இந்தோனேசிய தொடர்பு அமைச்சர் மெய்டியா ஹவிட் கூறினார். அதிக ஆபத்துள்ள சமூக ஊடக தளங்களில் 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறாரின் கணக்குகள் கட்டம் கட்டமாக முடக்கப்படும். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், த்ரெட்ஸ், எக்ஸ், பீகோ லைஃப், ரோப்ளாக்ஸ் ஆகிய சமூக ஊடக தளங்கள் அதில் அடங்கும். அரசின் இந்த நடவடிக்கையின் மூலம் பெற்றோர் இனி தனியாக போராட வேண்டியதில்லை என மியூட்டியா ஹஃபி தெரிவித்தார். ஆயினும் இந்தோனேசியாவின் டிக்டாக் மற்றும் கூகுள் நிறுவனம் இது குறித்து இன்னும் எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை. அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டியில் அரையிறுதிக்குள் நுழைந்தனர் ஆரன் ஷா, சோ வுயிக் இணையர். அந்த தேசிய ஆடவர்கள் காலிறுதியில் சக நாட்டைச் சேர்ந்த மன் வெய்சாங் தி கைவுன் இணையரை வீழ்த்தினர்.
உலக தரவரிசையில் 2ஆம் நிலையை வகிக்கும் ஆரன் வூயிக் இணையர் வெற்றிக்கனியை பறிக்க ஏறத்தாழ 61 நிமிடங்கள் பிடித்தன. வெய் சாங் தி கைவுன் இணையை அவர்கள் 21-16, 20-22, 21-14 என வீழ்த்தினர். அவ்விரு இணைகளும் இதற்கு முன்னர் 8 முறை சந்தித்துள்ளனர். வெய் சாங் தி கைவுன் இணையை ஆரன் வூயிக் இணையர் வென்றிருப்பது இது 5வது முறையாகும். அரையிறுதியில் தேசிய வீரர்கள் சீனாவின் சென் போயாங் லியூயி இணையருடன் மோதுவர். இணையரான பொலிடான் எம்தினாவும் அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்துள்ளனர். முன்னதாக அவர்கள் காலிறுதியில் இந்தோனேசியாவின் ஃபெப்ரியானா ட்வி பூஜி குசுமா மெலிசா த்ரியாஸ் புஸ்பிதாசாரி இணையை 21-9, 21-18 என நேரடி செட்களில் வீழ்த்தினர். அவ்வாட்டம் ஏறத்தாழ 2026 ஆடவர் உலக கிண்ண ஹாக்கி போட்டிக்கு இயல்பாக முன்னேறும் வாய்ப்பை இழந்தது மலேசியா. அதன் தகுதிச் சுற்றுக்கான அரையிறுதியில் தேசிய அணி 7-1 என இங்கிலாந்திடம் படுதோல்வி கண்டது. அவ்வாட்டம் எகிப்து இஸ்மாயிலியாவில் நடந்தேறியது. இயல்பாக முன்னேறுவதில் தோல்வி கண்டாலும் உலக கிண்ண போட்டிக்குள் நுழையும் வாய்ப்பை தேசிய அணியினர் இன்னமும் கொண்டுள்ளனர். 3ஆம் நிலையை பிடிக்கும் போட்டியில் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அதில் மலேசியா ஜப்பானுடன் மோதுகிறது. போட்டியின் விதிகள் படி இந்த தகுதிச் சுற்றில் முதல் 3 நிலைகளை பிடிக்கும் அணிகள் மட்டுமே உலக கிண்ண போட்டியில் தங்களுக்கான இடங்களை உறுதி செய்ய இயலும். சவுதி ப்ரோ லீக் பட்டியலில் உச்சம் பிடித்துள்ளது அல் அஹ்லி. இன்று அதிகாலையில் அரங்கேறிய ஆட்டம் ஒன்றில் அது 3-1 என அல் இத்திஹாட்டை வென்றது. அல் இத்திஹாட்டை தனது சொந்த அரங்கில் வரவேற்ற அல் அஹ்லிக்கான முதல் கோலை 23ஆம் நிமிடத்தில் புகுத்தினார் இங்கிலீஷ் வீரர் ஐவன் டோனி. முற்பாதி வரையில் உபசரணை அணி ஒற்றை கோலில் முன்னணியில் இருந்தது. 51ஆம் நிமிடத்தில் அல் இத்திஹாட்டிற்கு பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. பிரேசிலிய முன்னாள் மத்திய திடல் வீரர் ஃபெபினோ அதனை கோலாக்கி ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தினார். 8 நிமிடங்கள் கழித்து அல் அஹ்லி அதன் அல்ஜீரிய வீரர் ரியாட் மாஹ்ரேஸ் வாயிலாக 2வது கோலை பெற்றது. முழு நேர ஆட்டம் நிறைவை தொட 6 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் அவ்வணியை 3-1 என முன்னணி வகிக்கச் செய்தார் ஃபிராஸ் அல் புரைகான். அந்த வெற்றியுடன் 62 புள்ளிகளை திரட்டி சவுதி ப்ரோ லீக் பட்டியலில் அல் அஹ்லி மீண்டும் முதல் இடத்தை பிடித்தது. 2ஆம் நிலையில் இருக்கும் அல் நாசரை காட்டிலும் அது கூடுதல் ஒரு புள்ளியில் முன்னணியில் உள்ளது. அல் நாசருக்கு கூடுதல் ஒரு ஆட்டம் கைவசம் இருக்கிறது. திருக்குறள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண். கற்பு நெறி காத்தல், வாழ்க்கை துணையிடம் அன்பு பாராட்டுதல், குடும்ப பெருமையை போற்றுதல், கடமையாற்றுவதில் சுறுசுறுப்பாக இயங்குதல், இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் பெண்ணிடம் இருக்க வேண்டிய பண்புகள் அவை என வரையறுக்கிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.